இங்கே வந்து அண்ணன் தம்பிங்க எல்லாருமே மனசு கஷ்டத்தோட படுத்து தூங்குறாங்க. அடுத்து காலையில் வந்து எல்லாருமே எழுந்து வேலை செஞ்சுட்டு போது கரெக்டாக நிலா என்ன பண்ணுறாங்க, ஒரு முடிவுக்கு வராங்க. அதன்படி அவங்களோட பொட்டி படுக்கை எல்லாத்தையுமே வந்து பேக் பண்ணி எல்லாத்தையும் வெளியே எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்தோடனே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து நம்ம பல்லவனால தாங்கிக்கலாம், அண்ணி எங்கே நீ போகிறீங்க அப்படின்னோடனே, பல்லவா நான் அதான் சொன்னேன்ல, எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் புரிஞ்சுக்க பல்லவா, நான் அந்த வீட்டை விட்டு போய் தான் ஆகணும், வேறு வழி கிடையாதுன்னொன்னே பயங்கரமாக அழ ஆரம்பிக்கிறார். பல்லவா ஏன்டா இப்படி அழற அப்படின்னோடனே, என்னால் தாங்கிக்க முடியல, நீ ப்ளீஸ் நீ போயிடாதீங்க, நீ என்னை விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. டேய் பல்லவா அழாதரா, சொன்னா கேளுடா, கொஞ்சம் புரிஞ்சுக்கடா, நான் இங்கேயே இருக்க முடியாதுடா பல்லவா, இந்த கல்யாணம் எப்படிப்பட்ட கல்யாணம் உங்கள் எல்லாருக்கும் நான் புரிய வச்சிட்டேன்ல, கொஞ்சம் யோசிக்கக்கூடாதாங்க, எங்களெல்லாம் விட்டுட்டு போகிறதுக்கு உங்களுக்கு எப்படிங்க மனசு வருது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்குறாரு. நீங்கள் சொல்கிறதுலாம் கரெக்டு தான், இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து நீங்கள் எல்லாரையும் நான் அப்படி பார்த்துக்கிட்டீங்க, அளவே கிடையாது, அந்த அளவு சந்தோஷத்தை வந்து நீங்கள் எல்லாருமே எனக்கு கொடுத்துருக்கீங்க. எங்கள் வீட்டில் இருந்து நான் ஃப்ரீடமாக இல்லவே இல்லை, ஆனால் இந்த வீட்டில் நான் ஃப்ரீடமாகவும் சந்தோஷமாகவும் அவ்வளோ நல்லா இருந்தேன். அதுக்கெல்லாம் காரணம் உங்களுக்கு எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். என்னை வந்து ஒரு தேவதை மாதிரி ட்ரீட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா ப்ளீஸ்மா சொன்னால் கேளுமா, என் தங்கச்சியாக நான் உன்னை நினைக்கிறேம்மா, ப்ளீஸ்மா இங்கேயே இருந்துருமா, நீ இல்லாமல் இந்த வீடாகவே இருக்காதுமா, நீ கொஞ்ச நாள் இருந்தாலும் எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷத்தை நீ கொடுத்துருக்கம்மா, நீ சொல்கிறல்ல உனக்கு நாங்கள் அவ்வளோ சந்தோஷத்தை கொடுத்துருக்கோம், உண்மை அது இல்லைம்மா, நீ தாம்மா எனக்கு இந்த வீட்டுக்கு எல்லாமே நீ கொடுத்துருக்க, எல்லா சந்தோஷத்தையும் வாரி கொடுத்துருக்கம்மா, பல்லவன் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தால் தெரியுமா, பிறந்ததுலேருந்து இவ்வளோ சந்தோஷமாக அவள் இருந்தது இல்லைம்மா, நான் பார்த்ததே இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்து நிலாக்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே வந்து நம்ம பல்லவன் வந்து சொல்கிறாரு, அண்ணி நீங்கள் வேணால் சோழனை அண்ணா வேணா டைவர்ஸ் பண்ணியிருக்கீங்க நீ, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நீ, ஆனால் நீங்கள் மட்டும் இந்த வீட்டை விட்டு போயிடாதீங்க நீ, நீங்கள் இல்லாமல் ஒரு வந்து வீட்டை என்னால் பார்க்கவே முடியாது நீ, ப்ளீஸ் நீ உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு காலில் விட வராரு. ஐயோ பல்லவா ஏன் பல்லவா இவ்வளோ பல்ல, ப்ளீஸ் நீ தயவு செய்து உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன் நீ, இந்த வீட்டில் உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் சொல்லுங்கள் நீ, நாங்கள் தீர்த்து வைக்கிறோம் நீ, ஆனால் இந்த வீட்டை விட்டு மட்டும் போயிடாதீங்க நீ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கெஞ்சுறாங்க. உடனே வந்து சேரன் வந்து, நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதம்மா, நீ இந்த வீட்டில் வந்து நீ நீ இருந்தவொடனே நாங்கள் அவ்வளோ சந்தோஷப்பட்டோம் தெரியுமா, ஏன்னா நீ இங்கே இருந்தது எங்கள் வீட்டில் என் அம்மாவே எங்கள் கூட இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்ததுமா, ஒரு பொண்ணு வீட்டில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீ நிரூபிச்சிட்டமா, எங்களுக்குலாம் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குமா, ப்ளீஸ்மா தயவுசெய்து உன் முடிவு மாற்றிக்குமானோடனே எல்லாரும் இப்படி கெஞ்சினோடனே சோழனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அப்படியே பார்த்து அழுதுட்டுருக்காரு. நீங்கள் எதுவும் சொல்ல மாட்டீங்களா அப்படின்னோடனே, நான் சொன்னாலும் நீங்கள் இருக்கவா போகிறீங்க அப்படின்றாங்க. ஏன் நான் இருக்க மாட்டேனா அப்படின்னோடனே எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து என்ன சொல்கிறீங்க நீ அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராரு பல்லவன். உடனே வந்து ஆமாம் பல்லவா, உனக்காகவும் இந்த வீட்டுக்காகவும் கண்டிப்பாக நான் இங்கே இருக்கிறதா முடிவு பண்ணிட்டேன், நான் எப்படி வெளியே போய் தங்க தானே போகிறேன், நான் அதனால் நான் இங்கேயே இருக்கேன், ஆனால் எவ்வளோ நாள் இருப்பேன்னு சொல்ல முடியாது, பரவாயில்ல நீங்கள் எவ்வளோ நாள் வேணாலும் இருங்க நீ ப்ளீஸ் நீ அப்படின்னோடனே, ரொம்ப சந்தோஷமாக இருக்க நீ அப்படின்றாங்க. சரி பல்லவா நான் உனக்காக மட்டும்தான் பல்லவா, அப்போ எங்களுக்காக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சேரனும் நம்ம பாண்டியரும் கேட்குறாங்க. உங்களுக்காக மட்டும் இல்லை யாருக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு சோழனை பார்க்குறாங்க. சோழனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அப்போ நிலா உண்மையிலே எனக்காக தான் இருக்காளா, இவங்க எல்லாரும் அழுகுறாங்க தான் இருக்கா, இல்லைன்னா அவள் எங்கே இருக்க போகிறா, எப்படியும் வந்து நம்மளை விட்டு போய்டும், அப்பா அது வரைக்கும் போதும், நிலா இங்கே இருந்தாலும் எப்படியாவது அவன் மனசை நான் மாற்றிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக போகிறாரு. இங்கே வந்து சோழனோட சந்தோஷம் பார்த்துட்டு, ஏன்டா இவ்வளோ சந்தோஷப்படுற அளவுக்கு இங்கே என்ன நடந்தது அப்படின்றாரு அவங்க அப்பா. ஏன்ப்பா என்ன பிரச்சனை அப்படின்னு, ஃபோட்டோவையும் மாற்றிட்டேன், இதுக்கப்புறம் அந்த பொண்ணு உனக்கு கல்யாணம் பண்ணிக்கல, அப்புறம் ஏன்டா இவ்வளோ சந்தோஷப்படுறீங்க எல்லாரும் அப்படின்னு. அப்பா அவங்களுக்கு என்னப்பா தெரியும், அந்த பொண்ணு வந்ததுலேருந்து வீடு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கல்ல, என்றைக்குமே நிலா என் பொண்டாட்டியை தான்ப்பா நான் நினைக்கிறேன் அப்படின்னு. அவன் ஒன்று நினைக்கிறமேடா, கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் நினைப்பாப்பா, அந்த அந்த கனவுல நீ இருக்காத, கொஞ்சம் நிஜத்துக்கு வாடா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், இங்கே பாரு பழைய மாதிரி நீ நிலா கிட்ட போய் தேவையில்லாதான் பேசினிருந்த, அவளை தான் சொல்லிட்டேன், நிலா இந்த வீட்டு மருமக தான், அவள் என் பொண்டாட்டி தான், அதுக்கு உண்டான மரியாதையை நீ கூட போதும்னு. இவனமோ இப்படி சொல்கிறான், அந்த பொண்ணுமோ அப்படி பண்ணுது அப்படின்றாரு.